நான் மட்டும் பெண்ணா பிறந்திருந்தேன்னா விஜய்க்கு பொண்டாட்டாயி புள்ள பத்து கொடுத்துட்டு அவ்வளவு சந்தோஷமா அவர் என்ன தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு போயிருப்பேன் தெரியுமா? முகமது ஜோசப் விஜய் அந்த விங்கிறது இருக்குல்ல, அந்த வி ரி ஷா விரிஷா அந்த ஆன்டிக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். மோகம் வந்து தாகம் வந்து என்னை அழைக்க, அச்சம் வந்து வெக்கம் வந்து உன்னை தடுக்க, தவிப்பதா ஒன்னே ஒன்னு வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வாழ்றானே அப்படின்னு இன்னொன்னு வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்காத ஒரு சமுதாயமா இது இருக்கிறத நினைச்சா அவ்வளவு வருத்தமா இருக்கு. அதான் புசி இருக்காருல்ல, புசி ஒருத்தர் போறாதா? புசி இருந்தா எல்லாம் சரி, எல்லாம் திருப்தி தான். இருங்குங்க, எனக்கே கால் வலிக்குது கை வலிக்குது அமுக்கி விடுங்கம்பா. ஆனா ரோபோ அப்படி கிடையாது, சொன்னா வந்து செஞ்சு விட்டு போவோம். எங்க தலைவன் நல்லா இருக்காருன்னா நாங்க காட்டி தான் கொடுக்க மாட்டோம், ஆனா கூட்டி கொடுப்போம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகாவை சார்ந்த இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். தாவேகாவுக்கு ஓட்டு போடுற அப்படி சொல்லுங்க. எல்லாரும் நம்ம எங்க ஓட்டு போடுவோங்கிறத மறைச்சிருவாங்களாம். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓகே கட். தாவேகாவின் வாக்காளர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இளம் வாக்காளர். ஏன் ஒரு விஷயம் தெரியுமா? என் வயசு என்ன? வயசு என்ன? உங்க வயசு என்ன? 70 above சார். உங்க வயசு கேட்கல, என் வயசை கேட்டேன். உங்க வயசு என்ன? பார்க்க 18 வயசு பையன் மாதிரி தான் சார் இருக்கீங்க. தெரியுதுல்ல? அதான் ஸ்டைலா மாசா இருக்கீங்க சார். கோடுலாம் போட்டு மாசா இருக்கீங்க. ரஜினி சார் எப்படி இருக்காரு? உங்கள மாதிரியே இருக்காரு. தெரியுதுல்ல? அப்ப 18 வயசு, உங்களுக்கு 18. அவர் சூப்பர் ஸ்டார், நான் ஸ்டார் சூப்பர். அப்படிங்களா? ஆமா, அப்படிங்களா? ஓகே சார், இளம் ஸ்டார் சூப்பர் தான் நீங்க. இப்ப நம்ம கண்டென்ட் குள்ள வருவோம். இன்னைக்கு என்ன ஹாட் டாபிக்னா, விஜய் சங்கீதா அவர்கள் இடையே மனம் உடைந்து மனம் நொந்து சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அதுல 18 பாயிண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க பெட்டிஷன்ல. அந்த 18 பாயிண்ட்டுமே விஜய் அவர்கள் எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காரு, எவ்வளோ நான் மனதளவுல பாதிக்கப்பட்டன்றத அவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்க வந்து அந்த மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்னதான் நடந்தது விஜய்? எனக்கு பாக்குறப்ப எவ்வளவு காப்பியா இருக்கு தெரியுமா? ஏன் அவங்க கூட அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா ஒரு பெண்ணா ஒரு பெண்ணா தெரியும். ஒரு பெண் தானே, அந்த பெண்ணுக்கான அதாவது அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன். ஒரு ஆண் தானே, அந்த ஆணுக்கும் இருக்குமா இல்லையா? என்னது என்னதா என்ன நடக்குது? யாரும் நடக்கல சார், எல்லாம் உட்கார்ந்து இருக்கும். அதான் கிரிஞ்சு. ஆமா சார், பி சீரியஸ். இது வந்து டிவோர்ஸ் கேஸ். விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ 4 பக்கமும் இல்லை 8 பக்கமும் அடி, பேரிடி. இப்போ சங்கீதா அவர்கள் அதுக்கு மேலே ஒரு பேரிடி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சமாளிப்பாரு? என்ன பண்ண போறாரு உங்க தலைவர்? ஐடியா கொடுங்களேன், என்ன பண்ணலாம்? அதான் என்ன பண்ண போறீங்க? அதான் ஐடியா கொடுங்க. உங்ககிட்ட இல்லாத ஐடியாவா சார்? நீங்க சொல்லுங்க சார். விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஐடியா கொடுக்குறீங்க. 8 பக்கம் இல்ல, 360 டிகிரிலையும் தலைவனுக்கு அழுத்தம் கொடுத்தா அதை பிச்சுக்கிட்டு வெளியில வருவார் தெரியுமா? அழுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி, வலிக்குதுன்னு சொல்லி தைலம் போட சொல்ற ஆளு எங்க ஆள் கிடையாது. ஆமா, நீங்க என்ன தைலம் போடுறதுக்கு போறீங்களா என்ன? தைலம் போடுறதெல்லாம் இருக்கட்டும். அப்போ விஜய் அவர்கள் என்ன இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? இன்னும் வந்து எந்த அறிக்கையும் விடல. அவர் தரப்புல இருந்து எந்த ஒரு கருத்தும் வரலையே. இது என்னங்க மனநிலை புரியல. ஒரு சேனல் வச்சுக்கிறீங்க, ஆமா, ஒரு கேமரா வச்சுக்கிறீங்க, ஒரு மாய்க்க மாட்டிட்டா அடுத்தவன் குடும்பம்லாம் உங்களுக்கு நியூஸ் ஆயிருது இல்ல? நான் உங்களை சொல்லல, ஏகப்பட்ட ஊடகம் எவனை போய் தொட்டாலுமே இதான் பேசிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் இந்த சைதாப்பேட்டை கோர்ட்லேயும், எது சென்னையை பொறுத்த வரைக்குமே சொல்கிறேன், எக்மூரில் ஒரு கோர்ட் இருக்குது. இந்த 2 கோர்ட்லையுமே விவாகரத்து வழக்கு அவ்வளோ இருக்குது. அதை பற்றிலாம் இவனும் பேச மாட்டேங்கிறான். எங்க தலைவர் புரியல. ஆமா, இப்ப செங்கல்பட்டு கோர்ட்லயும் வந்துருச்சுல சார். ஹலோ, அது பனையூர்ல இருந்ததுனால செங்கல்பட்டு கோர்ட்டு. அவங்க வீடு மவுண்ட் ரோட்ல இருந்ததுன்னா அது எக்மோர் கோர்ட்டுக்கு வந்திருக்கும். இப்ப செங்கல்பட்டு எக்மோர் இத கோர்ட்டு தான் பிரச்சனை உங்களுக்கு. அதுதான் நானும் கேக்குறேன், கோர்ட்டு தான் பிரச்சனை உங்களுக்கு. வந்த கேஸ் பிரச்சனை இல்லையா?
4 செவத்துக்குள்ள இருந்தாதான் சார் அது வந்து பர்சனல் பொது வெளியில வந்துருச்சுன்னா அது வந்து மக்களுக்கு நடுவில் போயிடுச்சுன்னா விமர்சனங்கள் இருந்து 4 பக்கமும் இருந்து வைக்க தான் செய்வாங்க. அதை நம்ம தாங்கணும், எதிர்கொள்ளணும், அதுக்கு பதிலடி கொடுக்கணும். நீங்களாம் எப்படி தெரியுமா? என்ன ஒருத்தன் ஒருத்தன் தீ குளிச்சு நடு ரோட்டில் ஓடிட்டு இருக்கான்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து ஊற்றுற ஆட்கள் நீங்களாம் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறன்ற மாதிரியா? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க இப்ப. அப்புறம் நீங்களாம் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல காரியம் பண்றோம் சார். நல்ல காரியம் பண்றீங்களா? நல்ல காரியம் பண்றீங்க. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வர போறவரு, அவர் மேல ஒரு இப்படி களங்கம் வந்திருக்கு, அந்த களங்கத்தை நம்ம துடைக்க வேணாமா? துடைக்கிறது மாதிரியா இருக்குது. ஆமா சார். எது நீங்க துடைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் காரி துப்புறது மாதிரி இருக்குங்க நீங்க கேட்குற கேள்வியெல்லாம். ஆமா, நான் அப்படிலாம் பேச கிடையாது. யாரு நீங்க? அப்படி பேச கிடையாது. எனக்கு தாவிக தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து மிகுந்த மரியாதை இருக்கு, பாசம் இருக்கு. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, கடந்த 14ஆம் தேதி நயினார் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சாரு, த்ரிஷா வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் விஜய் வெளியே வரணும் அப்படின்னு. அவர் சொல்லி கொஞ்ச நாள்லயே மன்னிப்பும் கேட்டாரு, கடும் விமர்சனத்துக்குள்ளானாரு. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா இப்போ சங்கீதா அவர்களும் இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இதுக்கும் பாஜகவோட அழுத்தம் இருக்குமோ பின்னாடி? அதான் இது எல்லாமே பாஜகவை தான் தெரியுது, ஒழிஞ்சு திமுகவை சொல்ல மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா, எல்லாமே சதிகாரர்கள் திமுக காரங்க, அது தெரியுமா? நல்லா இருந்த குடும்பத்துல ஆனா வேற மாதிரி வருது. ஏன் திமுக என்ன பண்ணுச்சு சார்? திமுக என்ன பண்ணுச்சா? திமுகன்னு ஒரு கட்சி இருந்ததுனால தாங்க அது சரியா ஆளலன்னு சொல்லி எங்க தலைவர் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் நாடு நல்லா இருக்குன்னு வந்தாரு. திமுகங்கிற ஒரு கட்சி இல்லாம இருந்ததுன்னா எங்க தலைவர் அரசியலுக்கு வந்திருப்பாரா? அவர் பண்ண இந்த லீலைகள்லாம் வெளியே வந்திருக்குமா? லீலையா? புரியல. இல்ல அவர் இப்ப பண்ணாரு. அவங்க அதான் உங்க பேரு லீலாங்கிறது தெரியும். லீலா இல்ல சார், லலிதா. லலிதாவா? அதான் லீலையாவே இருக்கீங்களா சார்? இப்ப அவர் மனைவியே சொல்லியிருக்காங்க, என்னோட கணவர் வந்து கள்ள உறவுல இருக்காரு, நான் வந்து கண்டித்துமே அதை கேட்காம அவர் வந்து அந்த உறவை வந்து நீடிச்சுட்டே வந்தாரு, எனக்கு வந்து அதை பொறுத்து கொள்ள முடியல, என் மனதளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்களே. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? முதல்ல கள்ள உறவுன்னு என்ன விளக்கம் கொடுங்களேன். நல்ல உறவுன்னு என்ன? திருமணத்தை தாண்டிய உறவு. திருமணத்தை தாண்டிய உறவு. அப்ப நல்ல உறவு திருமணத்துக்கு உட்பட்ட உறவு. எந்த ஊர்ல போய் விளக்கம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க? பனையூர்ல. பனையூர்ல போர்டில் எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க தான் சொன்னீங்கல்ல எங்க புசி அவர்கள் கல்வெட்டுல செதுக்குவாருன்னு, அதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் சார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, காதலிக்கிறாங்கல்ல அவங்க கூட நல்லா காதலிக்க மாட்டாங்க, ஆனால் கள்ள காதல் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க தான் நல்லா காதலிப்பாங்க. அப்படிங்களா சார்? உங்களுக்கு எத்தனை கள்ள காதல் இருக்கு? இருந்தவங்களாம் போயிட்டாங்க, வர்றீங்களா? சமாளிப்பீங்களா? பார்த்தீங்களா? அதான் சமாளிப்பீங்களான்னு கேட்குற அளவுக்கு இருக்கீங்கன்னா பெண் சுதந்திரம் எந்த அளவுக்கு கேடு கட்டு கிடக்குது தெரியுதா? ஆண்களுக்கான சுதந்திரத்தை தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. ஆமாம், தெரியுதா? வச்சு சமாளிக்க முடியல, அதனால தான் டிவோர்ஸ்லாம் நடக்குது. ஒரு பொண்ணை வச்சு சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அப்புறம் எது கல்யாணம் பண்ணணும்? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. யோசிக்கிறீங்க? யோசிக்கல. இப்படியெல்லாம் மாறிட்டீங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். இல்லை சார், அப்படியே தான் இருக்கு. போன முறை எப்படி பார்த்தீங்களோ அப்படியே தான் இருக்கு. அதான் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்குள்ளார எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா இருக்குது. சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? அவன் கட்டின பொண்டாட்டிகிட்ட தானே கொடுக்குறான். மிச்ச மீதி வச்சிருக்காங்களா? சமாளிக்க முடியலங்கிறதுனால தான் சமாளிக்கிற பொண்ணா தேடி போறான். புரியுதுங்களா? ஆனா இங்க யாரையுமே சமாளிக்க முடியல, அதான் பிரச்சனை. ஆமா, அந்த டயலாக் இப்ப எங்க போட்டா எப்படி இருக்கும்? ஆம்பளை மாமா அப்படின்ற மாதிரி. விஷால் படத்தை பார்த்துட்டீங்க? இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே சார். விஷால் படம் இல்ல, ஆம்பளை மாமா. ஆம்பளை எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறான்றது நீங்க சொல்லிதான் புரியுது சார். தெரியுதா? பாவம் ரொம்ப. அப்ப அந்த பொண்ணை நீங்க நினைச்சு பாத்தீங்களா?
கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையில 27 வருஷம் அவங்க லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணாங்க. அவங்க ஒரு ஈழத்தமிழர் பெண்ணு, இவர் ஒரு கிறிஸ்டியன் பாய். 2 பேரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 27 வருஷம் கிட்ட குடும்பம் நடத்தி இப்போ வந்து அவர் கள்ள உறவுல இருக்காருன்னு இவ்வளோ பெரிய பசங்களை வச்சிருக்க ஸ்டேஜ்ல அவங்க போறாங்க வேணான்னு. எந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் நம்ம பிறந்த குழந்தைக்காகவாச்சும் நம்ம வாழ்க்கையை சகிச்சுட்டு வாங்கணும்னு இருப்பாங்கல்ல. ஆனா அவங்க அதையும் தாண்டி இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு மனதளவுல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. மனசாட்சி இல்லையா? அதான் கேட்கிறேன், மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? எது கள்ள உறவுங்கிறது எந்த வயசுல வச்சுக்க முடியும்? 80 வயசுலயே வச்சுக்க முடியும்? ஆனாங்க 50 வயசுல வச்சுக்கலாமா? அதுக்கும் கீழே வச்சுக்கணும். எங்க தலைவர் லேட்டா வச்சுக்கிட்டாரு, அதான் பிரச்சனை. அதான் 5 வருஷம் ஒரு விஷயம், கள்ள உறவுங்கிற அந்த பேரை சொல்லாதீங்க, அது நல்ல உறவு. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதால தானே சார் தமிழ்நாடு இப்படி போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு இந்த மாதிரி இருந்தா தமிழ்நாடு எப்ப வல்லரசு நாடாகும்? உங்களை மாதிரி செலவு பண்ற ஆட்கள்லாம் சமாளிக்க முடியாத ஆட்கள்லாம் இருந்ததுன்னா எங்கிட்ட இருந்து வல்லரசர் ஆகுது. தெருவில் நின்று தேடி திரிய வேண்டியதுதான். எல்லா பயிலும் பிச்சைக்காரன் ஆனதுக்கு காரணம், ஒவ்வொரு ஆம்பளையும் பிச்சைக்காரனா மாறி சுத்துறதுக்கு காரணம் அதுக்கு ஒரு பெண் பின்னால் இருக்கிறார். முன்னாடி எல்லாம் வந்து எது எம்மா பின்னாடி எப்படி திரும்பி பாருங்க. அதாம்மா திரும்பி பாருங்க சார். யாரும் இல்ல, அதனாலதான் நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, தெருவுலையா கோடிலையா? கோடியில இருக்கீங்க சார் நீங்க. உங்களுக்கு அதான் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா மனசு நல்லா இருக்கணும். ஆமாம், மனசை புரிஞ்சுக்கணும். எங்கள் தலைவர் தப்பு பண்ணுறான்னு தெரியுதுல்ல. நீங்கள் இப்போ ஒரு பையனை விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, விரும்ப மாட்டீங்க, அது ஜென்ரலாகவே பெண்களுக்கு விரும்புறதுங்கிறதே வராது. புரியுதுங்களா? உண்மையிலேயே விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த பையன் பண்ற தவறுகளை அக்செப்ட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? நீங்க சொல்றது கல்யாணம் முன்னா கல்யாணம் பின்னா? ஓ, இதுல முன்னு வேற பின்னு வேற. ஆமா, கல்யாணம் முன் பண்ணா அது வந்து லவ், அதான் கல்யாணம் பின் பண்ணா அது வந்து காதலிக்கிறது ஒரு பையன், கல்யாணம் பண்றது வேற ஒரு பையன். நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க போல. எத்தனை பொண்ணோட வாழ்க்கை உங்களால சீரழிஞ்சிச்சோ பாவம் தான் சார். இத்தனை வருஷமா நான் பாக்குறேன், எங்கேயாவது நீங்க சீரழிஞ்சிருக்கீங்க சார்? நம்ம உறவுன்றது தாத்தா பேத்தி உறவு, அதுல என்ன சீரழிறது இருக்கு? என்னதான் இருந்தாலும் இன்டர்வியூன்றதால உங்களை சார்னு கூப்பிடுறேன் நானு. முடிஞ்சது நம்ம தாத்தாவா தாத்தா நமக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஜூஸ் வேணும் நான் கேட்க மாட்டேன், நான் உரிமையா? தாத்தா பேத்தி உறவு வேற, கள்ளக்காதல் வேற, காதல் திருமணம் வேற, லவ் வேற. பாத்தீங்களா என்ன தாத்தா? அதான் பேத்தி, நல்லா பேசுறீங்க பேத்தி. தேங்க்ஸ் தாத்தா. இனிமே நான் தாத்தானே வீடியோல கூப்பிட்டுருவா? அப்படியா? ஆமா, நம்ம வந்து தாத்தா பேத்தி உறவை வந்து ட்ரெண்ட் ஆக்குவோம். ட்ரெண்ட் ஆக்கிட்டாலும் நம்பிடுவாங்க. ஏன்? தாத்தா மாதிரி தான் இருக்கீங்க, நான் பேத்தி மாதிரி தான் இருக்கேன். எஸ்டின் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல, நந்தவனம் நந்தகுமார் ஃபைல்ஸ் பார்த்துருக்கோம். அதான் அதுக்கு அடுத்து இப்போ விஜய் ஃபைல்ஸ் வர வந்துன்னு இருக்கு. அதான் வீடியோ பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. எப்போ வரும்? அது நல்ல பிரிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவீங்களே. ஹெச்டி பிரிண்டா வந்தா பார்த்துருக்கோம். அதான் நார்மலா பிரிண்ட் வந்தா பார்க்க மாட்டீங்க. லோ குவாலிட்டி எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காதுல. கிளாரிட்டி இருக்காது. எப்பவுமே ஹை குவாலிட்டியா தான் யோசிக்கணும் எல்லாமே. அதான் எல்லாமே ஹை குவாலிட்டி தானே. ஆமா, சொல்லுங்க தாத்தா, நம்ம விஜய் அவர்கள் இப்ப என்னதான் பண்ண போறாரு? என்ன பண்ணுனா உங்களுக்கு பிடிக்கும் அதை பண்ண சொல்லுவோம். முதல்ல அவங்க ஒய்ஃப் பிள்ளைங்க கூட ஒழுங்கா வாழட்டும், அப்புறம் வந்து தமிழ்நாட்டை ஆளட்டும். ஓ, வாழட்டும் ஆளட்டும். ஒரு மனுஷன் ஒன்னே ஒன்று வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வாழ்றானே அப்படின்னு இன்னொன்று வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்காத ஒரு சமுதாயமா இது இருக்கிறத நினைச்சா அவ்வளோ வருத்தமா இருக்கு. இங்க எல்லாம் ராமனா வாழணும்னு நமக்கு பாடத்தை நடத்தி வச்சுட்டாங்க. அதே ராமனோட அப்பா தசரதன் 16,000 பொண்டாட்டி கட்டி வாழ்ந்தார். 16,000னா எப்படி பார்த்தாலும் சரி வரலையே சார், எப்படி 16,000? அதான் இதிகாசத்தை படிச்சிருக்கீங்களா? ராமாயணத்தை படிச்சிருக்கீங்களா? அந்த காலத்துல அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல ஒண்ணுல இருந்து இன்னொன்னு போனாவே குற்றப்படுத்துறீங்க. சரி, இன்னொரு டவுட். அவங்க வந்து நடிகைன்னு சொல்லியிருக்காங்க, பேர் குறிப்பிடல, தேவைப்பட்டா நான் பேரை சொல்றேன்னு இருக்காங்க.
அந்த பேர் யாரு? யார் அந்த நடிகை? நடிகையா நடிகைகளா? யார் யார் அந்த சாரை தொடர்ந்து இப்போ யார் அந்த நடிகை? நீங்களும் நடிகை தானே? நான் நடிகையில் இல்லை சார். அது தெரியுமா உங்களுக்கு? இந்த வாழ்க்கைன்றது ஒரு நாடகம், அதில் நம்மளாம் ஒரு நடிகர்கள். நம்ம அந்த ட்ராமாவை ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கேரக்டராக. நீங்கள் பேத்தி, நான் தாத்தா. ஆமாம், நீங்கள் தாத்தா கேரக்டர், நான் பேத்தி கேரக்டர். வேஷம் கலைச்சதுக்கப்புறம் என்ன வேஷம்? இப்போ நீங்கள் அப்போ வந்து ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. எப்படி ஊரை மாத்திரமா? ஊரை ஏமாற்றலாம், ஆனால் உங்களை ஏமாத்திடக்கூடாது. ஒரு பெண்ணை ஏமாத்திடக்கூடாது. பேத்தியை ஏமாத்திடக்கூடாது. பேத்தி ஏமாத்திடக்கூடாது. அப்போ நீங்கள் இவ்வளோ பேசுறீங்கன்னா எங்கள் ஆயா அப்பாவும் எவ்வளோ குடும்பம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பேசியிருப்பீங்க, எத்தனை கள்ள பொண்டாட்டி வச்சுருந்தீங்களோ. ஆமாம், ஆயாட்ட உட்காந்து பேசிட்டு வந்தது மாதிரியே பேசுகிறீங்க. நீங்கள் பேசுறதுலே தெரியுது ஆயா ரொம்ப பாவம். உங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு சார் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? சீரியஸாக சொல்கிறேன், தாத்தாவோட சாபம் விடுறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகும். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு எங்கே பதில்? என்ன கேள்வி கேட்டீங்க? விஜய் அவர்கள், சங்கீதா அவர்கள் வந்து விஜய் மேலே எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சு, அதான் ஊரா விட்டு கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லை, பொது வெளிக்கு வந்துருச்சுன்னா விமர்சனங்கள் வரதான் செய்யும்னு. சரி, இன்னொரு டவுட்டு. 5 வருஷமா அவங்க வந்து பேசிக்கவே இல்லை, மனதளவில் பிரிஞ்சு தான் வாழ்ந்தோன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 5 வருஷத்தில் அவங்க அம்மா அப்பா கூடயும் அவர் பேசுறது கிடையாது, தனியாக தான் இருக்காங்க. அவங்க பசங்களும் தனியாக தான் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபும் தனியாக தான் இருக்காங்க. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா யாரும் இல்லை கூட. புசியானந்த் அவர்கள் தான் இருக்காரு, தனியாக தான் இருக்காங்க. என்னதான் பண்ணார் அந்த வீட்டுக்குள்ள? என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு 5 வருஷமும்? எப்படி இருக்காரு ஒரு வீட்டுக்குள்ள தனியா? ஒரு அதான் புசி இருக்காருல்ல, புசி ஒருத்தர் போறாதா? புசி இருந்தா எல்லாம் சரி, எல்லாம் திருப்தி தான். ஆமா, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. புசியானதை வச்சு என்ன பண்ண முடியும்? வாழ முடியுமா அவர் கூட? ஒரு விஷயம், சைனாலாம் போயிருக்கீங்களா? இல்ல. கட்டின பொண்டாட்டி சண்டை போடுறான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு ரோபோ பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும்தான், சொன்னது என்னவோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு யூஸ் இல்லையே. ஒரு யூஸ் இல்லையா? ஆமா, ஒரு பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பெண்ணு A to Z அந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. நீங்க போயிட்டு வண்டிகளா சாப்பாடு போடுறதுல இருந்து ரோபோட்டை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஒரு எமோஷன்ஸ் இருக்குமா அதுகிட்ட? பெண்ணுனா போயிட்டு அழுவீங்க, கஷ்டமா இருக்குன்னு ஷேர் பண்ணுவீங்க. ரோபோட் கிட்ட போய் செவுத்த பார்த்து பேசுற மாதிரி, காது கேட்காத அந்த செவடன் கிட்ட பேசுற மாதிரி பேசுவீங்களா? எந்திரன் படம் பார்த்தீங்களா? எந்திரன் சங்கர் படத்தோட எந்திரன் படம் பார்த்தீங்களா? ரோபோ ஃபீல் பண்ணி எப்படி லவ் பண்ணுச்சு. அது ரீல், இது ரியல். ரியலா? ஒரு விஷயம், பொண்டாட்டிகிட்ட ஏதாவது வேலை சொன்னா இருங்குங்க, எனக்கே கால் வலிக்குது, கை வலிக்குது, அமுக்கி விடுங்கம்பா. ஆனா ரோபோ அப்படி கிடையாது, சொன்னா வந்து செஞ்சு விட்டு போகும். தெரியுமா? என்னத்த சார் பார்த்து உங்களை செஞ்சு விட்டுற போது? என்னத்தை பார்த்து என்ன செஞ்சு விட்டுருமா? அதான் படம் பார்த்து கெட்டு போய் கிடைக்கிறீங்க. எல்லாம் சினிமா மோகம். நீங்களே இயக்குனர் தான், அப்ப நீங்க எதுக்கு சினிமாக்கு போனீங்க? என்ன மோகமா? ஆமா, மோகம் தாகம் பாட்டு தெரியுமா? மோகம் வந்து தாகம் வந்து என்னை அழைக்க, அச்சம் வந்து வெக்கம் வந்து உன்னை தடுக்க, தவிப்பதா? என்னம்மா? சூப்பர் சார். இயக்குனர் நந்தகுமார் இன்று முதல் பாடகர் நந்தகுமாரா அறிமுகமாகிறார். நான் படிச்சதே மியூசிக் காலேஜ் தான், அது தெரியுமா? அப்படியா? தெரியாது. அதான் ஒரு மனிதனை பத்தி மக்கள் மகிழ்ச்சிக்காக நந்தகுமாரின் இசை நிகழ்ச்சி கண்டு கழியுங்கள். கண்டு கழியுங்களா? பெரிய எகிப்து மகாராணி உட்கார்ந்துகிட்டு புலவர். நந்தகுமாரின் நம்பர் ஸ்கிரீன்ல கீழே தெரியும், ஜிபேவில் பணம் அனுப்பியும் அவரை ஆதரிக்கலாம். அதான் நீங்க எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க தெரியுமா எங்க ஃபீலிக்ஸ் ஜெரால்ட? அவர் தான் யூடியூப்ல வந்து QR கோடு போட்டு பணம் வசூலிக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றீங்க. உங்க திறமையை பாராட்டி சார். நமக்கு வந்து எப்பயுமே நமக்கு அந்த எண்ணம் இருக்கு சார், உண்மையா திறமை இருக்கவங்க வந்து எப்பயுமே வெளியே வரணும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நாங்கள் பாடுபடுவோம், எங்க 4ஆம் தூண் எல்லாருமே. அதனால உங்களோட அங்கீகாரத்தை நாங்கள் வந்து பெற்று தரோம் சார் எங்க சேனல் மூலியமா. கவலையே படாதீங்க, அடுத்த சூப்பர் சிங்கர்ல நீங்க தான் இருப்பீங்க, டாப் கண்டஸ்டண்டா. அப்ப அந்த ஸ்டேஜ்ல என்னை இந்த ஸ்டேஜ் வரை கொண்டு வந்த லலிதாவிற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எனக்கு வந்து நீங்க ஃபீட்பேக் தருவீங்க, அதை நான் கேட்பேன்.
அதாவது கற்பனையிலே வாழ்றது. ம். ஆமா, மற்றவங்களையும் வாழ வைக்கிறது. என்னைக்கு ரியாலிட்டிக்கு வாங்க, புரியுதுங்களா? ஆமா, வெளியில போய் வடை வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? வடை எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபா வடை. ஆமா, இன்னமும் வாழ்க்கையே 10 ரூபா வடையிலே இருக்குது. ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு வடை எவ்வளவு தெரியுமா? 250 ரூபா. நீங்க எதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க? ஏன் தள்ளுவண்டி கடை இல்லையா? தள்ளு ரோட்டு கடை இல்லையா? 5 ரூபாய்ல இருந்து 2 ரூபாய்ல இருந்து வடை இப்ப வரைக்கும் இருக்கு. வாங்கி தரவா? ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாராம். ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழணும் தானே அத்தனை பேரும் ஆசைப்படுறான். அதை நோக்கி தானே போகணும். தரங்கட்டு தாழ்ந்து போறதுக்கு என்ன தமிழன்? அதான் இப்ப எதுக்கு தமிழ்னு இருக்குதுங்க? தமிழனோட புத்தி எந்த அளவுக்கு கீழ் மட்டத்துல கிடக்குதுங்கிறத சொல்ல வர்றேன். நீ எல்லாம் தமிழ் பொண்ணு தானம்மா? எனக்கு டவுட்டா இருக்குது. தெலுங்கு தானே? திருவண்ணாமலை பொண்ணு. அதான் தெரிஞ்சுது, திருவண்ணாமலைன்னு தலைவரி கோலமா இருக்கிறப்பே தெரிஞ்சுது சிவன் பொம்பளை அவதாரத்துல வந்துட்டாருன்னு. ஐயோ பறக்குறேன் சார் நான். பறக்குறீங்களா? பார்த்து பெருமாள் மோகினி அவதாரத்துல எங்கேயாவது நிக்கிறாருன்னு சொல்லி வேணாங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் இல்ல, நீங்க இன்னும் பாயிண்ட்டுக்கே வரல. போயிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கோம் சார் நம்ம. ஊர் சுத்துறோமா? ஆமா, இங்க உட்காந்துட்டு. ஹலோ, உறவுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதானே பேசுறீங்க? உறவு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா தானே அடுத்தடுத்து நகரும். உறவு ஏன் பிக்கிறதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? நீங்க தான் காரணம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். எது நான் காரணமா? ஏன் பொண்டாட்டி போனதுக்கும் நான் காரணம் கிடையாது. உங்க பொண்டாட்டி போயிட்டாங்களா? ஹலோ, எங்க பொண்டாட்டி போயிட்டாங்கன்னா மேல போகல. ஆமா, இன்னும் இருக்கிறாங்க, அதான் பிரச்சனை. எனக்கு இப்ப புரியுது சார். ஒருவேளை விஜய் அவர்கள், சங்கீதா அவர்கள் இந்த முடிவுக்கு காரணம் பின்னணியில் நந்தவன நந்தகுமாரும் இருப்பாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பாத்தீங்களா? பின்னணியில் இருப்பார் அப்படின்னு தான் சொல்றீங்க. முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை சொல்றது வருதா? நீங்களாம் சிலம்பரசனுக்கு கூட்டாளியா சுத்தி இருக்கீங்க. நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க நம்புவீங்களா? நான் எதுக்கு? நான் விஜய் அவர்களை பார்த்தது கூட இல்ல சார். நான் ஏன் அவர் வெற்றிக்கு பின்னாடி இருக்க போறேன்? அதான், ஒரு மனுஷனை பார்க்காமே இவ்வளவு பேச வச்சிருக்கீங்களே, அந்த மனுஷனோட பார்த்து வாழ்ந்து இருந்தா எப்படி பேசுவீங்க? நான் ஏன் அவர் கூட வாழ்றேன்? வாழணும், வாழ வைப்போம். ஏன் வாழணும்? ஏன் வாழ வைக்கிறீங்க? எங்க தலைவன் நல்லா இருக்காருன்னா நாங்க காட்டி தான் கொடுக்க மாட்டோம், ஆனா கூட்டி கொடுப்போம். என்னது கூட்டி கொடுப்பீங்களா? ஹலோ, பேசுறீங்க சார். என்ன பேசுறமா? நான் என்ன ஏதாவது தப்பா பேசுனேன்னா? அப்புறம் இது என்ன நல்ல வார்த்தையா? நல்ல வார்த்தையாவா? அதான் எப்ப பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறது. சரி, என்னத்தை கூட்டி கொடுப்பீங்க சொல்லுங்க. அப்ப திமுக காரங்க